என்ன பசங்களா மாசம் மாசம்னு அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க? டைம் ஆயிட்டு இருக்குல்ல திருவிழாக்கு. இப்படியே உக்காந்துட்டுனா என்ன பிரயோஜனம்? ஷோப்பா அண்ணா, ஏங்க எனக்கு வயிறு வலிக்குது. என்னால் தாங்க முடியல. சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். அண்ணா இருமா அண்ணா, சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணுறேன். அண்ணா விடுண்ணா, நானே கால் பண்ணுறேன். ஹலோ, எந்த டாக்டரு? ஓ ஓகேங்க, சீக்கிரம் வாங்குங்க, டைம் வேறு ஆகுது. ஷோப்பா எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. ஓகே ஓகேங்க, சீக்கிரம் வாங்க. ஷோப்பாடா, அந்த பேஷண்ட் வேறு ரொம்ப அவங்க ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம போவோம். என்னது இது? யாரோ இருக்க மாதிரி தெரியுது. வேண்டாம், எதுவும் பண்ணாத. ஆஹா, நல்ல உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணை கொன்னுட்டு நம்ம இந்த பொண்ணோட உடலை எடுத்துக்கலாம். ஆஹாஹா ஆஹாஹா ஆஹாஹா. இவரோட உடம்பை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த பொண்ணோட உடலை எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ போகலாம். அப்போதான் அந்த உண்மையான டாக்டர் கீழே விழுந்து செத்து கிடந்தாங்க. நீங்களே பாருங்க காய்ஸ். எங்க அந்த டாக்டரே வந்துட்டாங்க. இதான் சரியான நேரம். இந்த பொண்ணுக்கு தான் பிரசவம் இல்லையா? நான் சீக்கிரம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பிரசவம் பார்க்குறேன். சரிங்க. இந்த பொண்ணோட உடலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பிரசவ வழியில் குழந்தையும் சேர்த்து இறந்துருச்சுன்னா நம்ப மாட்டாங்க. அதனால் நம்ம குழந்தைய மட்டும் பிரசவ பார்த்து அவங்கக்கிட்ட குழந்தைய மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இந்த பொண்ணோட உடலை நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு இருக்குடா வேட்டு. இந்த குடும்பத்துக்கே நான் வேட்டு வைப்பேன்டா. நான் என்னன்னு நினச்சேன், உங்கள் தாத்தா முன்னோர்கள் தானே என்னை அடைச்சி வச்சாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் தான் அவங்கள முடிச்சு விடுவேன், பார்த்துக்கோங்க. சீக்கிரம் இந்த பொண்ணோட குழந்தைய எடுத்து வெளியில் கொடுத்தே ஆகணும். அடுத்தா அந்த நதி பேய் யாரோட எடுக்குதுன்னு பாருங்க.